ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்வோம் இப்போ வீடியோக்கெலாம் வாங்க. குக்கரில் அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துங்க. நெய் ஊற்றி பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டு ஒரு 200 தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வெயிட்லாம் போட வேண்டாம். அதுலேயே நம்மள சிம்மிலே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் பார்த்துக்கிடுங்க. தேங்காய், ஏலக்காய், பாதாம் ஒரு 10 பாதாம் போட்டு மிக்ஸியில் நல்லா மையாக திரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது பாசிப்பருப்பு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் சட்டியில் நெய் ஊற்றி பாதாம், பிஸ்தா, கருப்பு திராட்சை, சேமியா, அது ஒரு கப்பு சேமியா அதையும் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து பாசிப்பருப்பு அவிச்சு வச்சது அதையும் போடுங்க. நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் பால் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஊற்றுங்க. நல்லா வெந்த பிறகு தான் தேங்காய் திரித்து வச்சு அதை ஊற்றணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆன உடனே நாட்டு சர்க்கரையை போடுங்க. இறக்க போச்சுனா தான் நாட்டு சர்க்கரை போடணும். போட்டு இறக்க வேண்டியதாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.